ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தியானது வெளியாயிருக்கு. இது என்ன செய்தி, யாருக்கெல்லாம் பொருந்தும், இதன் மூலமா எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்று தற்பொழுது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும், இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஓய்வு பெற இருக்கக்கூடிய இந்த பழைய ஓய்வு திட்டத்தின் ஓய்வு பெற இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அரசினுடைய இந்த அறிவிப்பானது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அரசு ஊழியர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பணியில் பொது சேவை பணிபுரிந்ததுக்கு அப்புறமா அவர் ஓய்வு வரும்பொழுது அந்த ஓய்வு காலத்தில் பெற வேண்டிய சலுகைகளுக்கு இன்னும் ஒரு பல்வேறு வகையான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கிறதா தான் அரசாங்கம் கருதுகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமாக அவருடைய இந்த ஓய்வூதிய சீட்டு பெறுவதாகட்டும், ஃபார்ம் 16 பெறுவதாகட்டும், ஆண்டுதோறும் சமர்ப்பிக்க வேண்டிய லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கிறார்கள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கும் அவர் எப்பேற்பட்ட உயர் பதவியிலிருந்து வந்தாலும் கூட இன்னும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை தான் இருக்குது. இதனை எளிமையாக்கக்கூடிய வகையில், அதாவது ஓய்வூதியர்களுக்கான இந்த ஓய்வூதிய செயல்முறையை எளிமையாகவும் அதே சமயம் வெளிப்படையானதாகவும் மாற்றக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் பவிஷ்யா அப்படின்ற ஒரு போர்ட்டல் தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த பவிஷ்யா போர்ட்டலானது இப்போ தான் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இன்னும் அதனுடைய செயல்பாடு முழுமையாக அந்த ஓய்வூதியருக்கு சென்றடையில் அல்லது அது தொடர்பான அவேர்னஸ் அப்படின்றது ஓய்வூதியர்கள் இல்லையோ அப்படின்ற மாதிரி அரசாங்கம் கவலை தெரிவிக்கிறாங்க. ஸோ இதனுடைய விளைவாக, அதாவது டிஜிட்டல் முறையில் இந்த பவிஷ்யா போர்ட்டல் மூலமாக அனைத்து பணிகளும், அதாவது ஓய்வூதிய கொடுப்பனவுகளாகட்டும், அதே போல் அனைத்து விஷயங்களுமே சரியான நேரத்தில் ஓய்வூதியர்களுக்கு சென்றடைவதற்கான ஒரு ஈஸியான போர்ட்டல் தான் இந்த பவிஷ்யா போர்ட்டல். ஸோ இது அதுபோல் ஆன்லைன் அந்த ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆன்லைன் மூலமாக இந்த பென்ஷன் பேப்பர்ஸ் அனுப்புவதற்கும் இந்த பவிஷ்யா போர்ட்டல் மூலமாக அனுப்பிச்சிக்கலாம். அதே போல் இ-சைனிங் மூலமாக இந்த ஓய்வூதியத்துக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும். அண்ட் அதே போல் லைஃப் சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கிறதாகட்டும், ஃபார்ம் 16 பெறதாகட்டும், இந்த மாதிரி அதே போல் சிஜிஹெச்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான அந்த ஹெல்த் ஸ்கீம் பெறுவது, இந்த மாதிரி அனைத்து பணிகளையுமே இந்த பவிஷ்யா போர்ட்டல் மூலமாக எளிமையாக செஞ்சு கொள்ளலாம். இதனால் ஓய்வூதியர்களுக்கு பெறக்கூடிய ஓய்வூதியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல், அதே சமயம் எந்த விதமான தாமதமும் இல்லாமல் அவருடைய தேவைகள் அனைத்தும் விரைவாக நிறைவடையும் அப்படின்றதான் இந்த போர்ட்டலுடைய நோக்கம். ஸோ உண்மையிலேயே இது பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை இது நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் பயன்படுத்த தொடங்க. இது தொடர்பாக ஏதாவது கூடுதல் விவரங்கள் வேணும்னா கூட உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நெட் சென்டர்லையோ அல்லது சேவை மையங்கள் மூலமாக நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய தகவல். இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.